ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை, 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைச்சிக்கோங்க. நான் மிக்ஸி கழுவுன தண்ணியே கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா டைட்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம நார்மலாக பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நல்லா ஃபுல்லாக 2 சைடும் நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நான் சின்னதாக ஒரு டம்ளர் வச்சு குட்டி குட்டி பூரியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய பூரியாக கூட போட்டுக்கலாம். குட்டியாக கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சா எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான முருங்கீரை பூரி ரெடிங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக் பூரியை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பாலக்கீரையை விட ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.